மிதுனம் அவசரப்படாம கேளுங்க. மிதுன ராசிக்கு எனக்கு இயல்பாவே ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா காலச்சக்கரத்துடைய 3வது ராசி இல்லையா? இந்த ராசிநாதனான புதன் என்ன பண்ண போறாரு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது? மிதுனம் பேச்சாலையும் தன்னுடைய வசீகரத்தாலையும் அனைவருமே கவரக்கூடியவங்க தான் நீங்க. மிதுனம் அவசரப்படாம கேளுங்க. கர்ம சனியில இருக்கீங்க. இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளி வெளிச்சம் கொடுக்க போறாரா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துருக்கீங்க பாத்தீங்களா? புதுசா வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு தேவை. ஏன்னா மிதுன ராசிக்கு எனக்கு இயல்பாவே ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா காலச்சக்கரத்துடைய 3வது ராசி இல்லையா? எனக்கு ரொம்பவே பிடித்த ராசி வந்து இந்த 12 ராசிகள்ல மிதுன ராசி தான். இந்த ராசிநாதனான புதன் என்ன பண்ண போறாரு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது? ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது பராபர வருடமானது நடக்க இருக்கு. உங்களுக்கு கரியரா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு படிப்பா இருக்கட்டும், எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். மிதுன ராசியோடைய குணம் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மிதுன ராசி காலச்சக்கரத்துடைய 3வது ராசி. மிதுனம் பேச்சாலையும் தன்னுடைய வசீகரத்தாலையும் அனைவரையுமே கவரக்கூடியவங்க தான் நீங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க மிகவும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? உங்க வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துல எனக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல, நான் எவ்வளவோ எஃபர்ட் போட்டுட்டேன், ஆனாலும் என்னோட வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்துக்காக நான் தவம் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களை தான் நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு எப்ப 10ஆம் இடத்துல வந்தாரோ, ராசிக்கு 10ல எப்ப வந்தாரோ அப்பத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா 4 வருஷமாவே இந்த ஒரு பிரச்சனைய நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆண்களுக்கு இன்னும் ஒரு விடிவு காலமே வரலன்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாவும் இருக்கு. என்னதான் இந்த ராசியோட அதிபதி புதனா இருந்தாலும், அந்த ஆளுமையா இருந்தாலும், அந்த பேச்சா இருந்தாலும், தன்னுடைய வசீகரத்தால எல்லோரையும் கவர்ந்து நீங்க இழுத்தாலும் கூட உங்களுடைய தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது சனி போய் 10ல உட்காந்துட்டார். அப்ப ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. அதை கண்டிப்பா நீங்க ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனைகள் அது கரியரை ஒட்டிதான் வருது, நானும் பார்த்துட்டேன். அப்போ கரியரை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒரு வருஷத்துக்கு சனி எப்படி கொடுக்க போறாரு, என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு செய்ய போறாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவர் உத்திரட்டாதியில இருக்காரு, அது உங்களுக்கு தெரியும். அடுத்து அவர் ரேவதிக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமானது ஏற்படுது. அதாவது சனி பகவான் புதனோட நட்சத்திரத்துக்கு போக போறாரு. தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்கும்போதுதான் அவர் கொடுத்த பிரச்சனைகளா இருக்கட்டும், டிஸ்டர்பன்ஸா இருக்கட்டும், வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாம அப்படியே ஸ்டாக்மெண்டா அப்படியே ஒரு இடத்துல உட்காந்தீங்க. ஆனா இப்ப இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள அவர் அடுத்து கடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வெளிச்சங்க, ஏதோ ஒரு பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்க போகுது. சடனா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு குருவால தான் ஏற்படும் அப்படின்றது நீங்க மறக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசில இருந்து 2ஆம் வீட்டுக்கு குரு வராரு இல்லையா? அந்த 2026க்கு அப்புறம் அந்த டைம் பீரியட்ல இருந்தே குருவோட அந்த ஒளியானது சனியின் மேல போய் விழப்போகுது. தன்னுடைய 9ஆம் பார்வையானது சனியின் மேல போய் விழுறதுனால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கடவுளோட கிருபை, கடவுளோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்குது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா மிதுன ராசியில இருக்கக்கூடிய மீடியா ரிலேட்டட் பர்சன், ஏன்னா மிதுனம் அப்படின்னாலே காலச்சக்கரத்துக்கு அது 3வது ராசி. ஸோ 3வது ராசியா வரும்போது அந்த இடத்துல மீடியா வரும், கம்யூனிகேஷன் வரும், அப்புறம் அட்வைசிங் வரும், ஹெச்ஆர் வரும், பேச்சாளர்கள், லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், இவங்க எல்லாருமே இந்த மிதுன ராசியோட தொடர்பு வரும். தன்னுடைய பேச்சாலையும் அறிவாலையும் நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா முக்கியமா உங்க பேச்சு அது மிதுன ராசிக்குள்ளதான் வரும்.
அப்போ இந்த மாதிரி கரியர்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அடுத்து ஒரு வருடமானது ஒரு ஜாக்பாட்டா கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா தான் அமைய போகுது. என்ன கொஞ்சம் சனி எஃபர்ட் போட சொல்லுவார், அந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா சனி ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்காமலே வச்சிருந்தா கரெக்டா வரக்கூடிய அந்த காலகட்டத்துல அவர் கொடுத்துருவார். அது வரைக்கும் உங்களுடைய பொறுமையும் உங்களோட நிதானத்தையும் அவர் சோதிச்சுக்கிட்டே இருப்பார். பட் கரெக்டா கொடுக்க வேண்டிய டைம்ல அவர் கொடுத்துருவாருன்றதை மட்டும் நீங்க எப்பயுமே மறந்துடாதீங்க. ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, உறவுகள் எப்படி இருக்க போகுது, மேரேஜ் எப்படி இருக்க போகுது, பிடிச்ச பெண்ணை நான் கைப்பிடிப்பேனா? ஆண்களுக்கு ஒரு கேள்வி வரணும். நான் காதலிச்சுட்டு இருக்கேன் ஒரு பொண்ணை, அந்த பொண்ணை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அந்த அளவுக்கு என்னால எடுத்துட்டு போக முடியுமா? இல்ல என் வாழ்க்கை இதோட நின்றுமா? ஒரே மனக்குழப்பமா இருக்குங்க, நிம்மதியே இல்லை, என்னதான் பண்ண போறோம் இந்த 2026 ஏப்ரல் மேல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரே விஷயம் நீங்க புரிச்சுக்கோங்க. இந்த 2026 ஏப்ரலுக்கு மேல நீங்க எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் நீங்க ஸ்ட்ராங்கா உங்களுடைய கருத்துக்களை நீங்க வெளியே சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய காதலா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும் சக்சஸ்ஃபுல்லா வரும். சனி ஒரே விஷயத்தான் உங்ககிட்ட கேட்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கணும். கமிட்மெண்ட். 7ஆம் இடம் அப்படின்றது கமிட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு இடம். மிதுன ராசிக்கு சனியோட 10ஆம் பார்வை 7ஆம் வீட்டுல வந்து விழுது. அப்போ சனி உங்ககிட்ட கேட்கறது கமிட்மெண்ட். எவ்வளவு தூரம் நீங்க கமிட்டடா உங்களுடைய உறவுகள்கிட்டையும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்டையும் நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பான முறையில சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுப்பாரு இந்த 2026. மறக்க வேணாம். படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் இந்த 2026? நன்மைகள் நடக்குமா? எங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற பாதைக்கு நாங்க போவோமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ இந்த டைம் பீரியட் வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியில இருக்காரு. அடுத்த நகர்வுகள்ல அவர் எங்க போறாருன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. சோ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் சும்மா ஒன்னும் போயிடல, அங்க போய் அவர் உச்சமாக போறாரு. உச்சம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறாருன்னு அர்த்தம். அப்போ படிப்புல ரொம்ப கெட்டிக்காரனா இருப்பீங்க, நீங்க ரொம்ப கில்லியா இருப்பீங்க. ஓகே, இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த ஒரு கோர்ஸ் தான் நான் எடுக்க போறேன், இதே பாதையில நான் போறேன், எந்த ஒரு விஷயத்தையுமே என் வாழ்க்கையில நான் வர்றதுக்கு விட மாட்டேன். ஒரு மாதிரி அப்படியே ஒரு குறிக்கோள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுதான், இதை நான் ஃபிக்ஸ் பண்ற ஒரு விஷயத்தை தான் அடைய போறேன் அப்படின்ற ஒரு எண்ணமும் நோக்கமும் உங்களுக்கு இந்த 2026 முழுக்கவே இருக்க போகுது. என்ன ஒண்ணு, யாராவது உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நீங்க டக்குன்னு அடுத்தவங்க பேச்சை கேட்டுருவீங்க. சரி, உங்களுக்கு பிளஸ்ன்னு ஒண்ணு இருந்தா மைனஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ பிளஸ்ன்னு ஒண்ணு இருந்தா எப்படி நம்மளுக்கு வந்து காயின்ல 2 விஷயம் இருக்குல்ல, 2 முகம் அங்க இருக்க மாதிரி மிதுனத்துக்கும் 2 முகங்கள் இருக்கு. ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க மிதுனத்தை. அப்போ உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய முடிவுகளையும் நீங்க தெளிவா இருங்க. அடுத்தவங்க பேச்சு கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. ஏன்னா நீங்க எடுக்கிற முடிவு மட்டும்தான் கரெக்டா இருக்கும் இந்த 2026 ஏப்ரலுக்கு மேல. ஸோ எடுக்கிற முடிவுகள் தெளிவா இருந்ததுன்னா அதுல வெற்றி பெற போறது நீங்களா தான் இருக்கும். மொத்தத்துல இந்த மிதுன ராசிக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு அப்படின்றது கரியர்ல மிகப்பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமா தான் நான் பாக்குறேன். என்ன ஒண்ணு, கர்ம சனி இருக்கனால கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாரு. ஆனா நான் சொன்ன துறைகள் எல்லாம் நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா வெற்றியாளரா நீங்க மட்டும் தான் வர போறீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. ரிஷபராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.